இந்தியாவின் தலைசிறந்த மேலாண்மை கல்வி நிறுவனங்களாக கருதப்படுபவை இந்தியாவின் மேலாண்மை நிறுவனம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய IIM. ஆனால் சமீபத்தில் வெளியாகியுள்ள இந்த நிறுவனங்களில் ஆசிரியர் பணியிடங்கள் குறித்து புள்ளி விவரங்கள் அதிர்ச்சியையும் சமூக நீதி குறித்து பல்வேறு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. ஒன்றிய அரசும் கல்வி அமைச்சகமும் தலையிட்டு இந்த உயரிய நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டு விதிகள் முறையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். இல்லையெனில் சமூக நீதி என்பது வெறும் ஏட்டளவில் மட்டுமே எஞ்சி நிற்கும். ஏழுமலையான் கோவிலில் நடைபெற்ற கலப்பட நெய் விவகாரம் தற்போது பேருரு எடுத்துள்ளது. இதில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க விசாரணை ஆணையத்தை அமைக்க ஆந்திர அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. நாடாளுமன்றத்தில் என் சகோதரர் ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாமல் ஏன் மத்தியில் ஆளும் பாஜக அரசு அச்சப்படுகிறது என திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான MK ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்றைய விடுதலையின் தலையங்கம் பிரதமரின் சொந்த மாநிலத்தில் இந்த அவலம் என்று தலையங்கம் எழுதியிருக்கிறது. குஜராத் மாநிலம் பதான் மாவட்டத்தில் உள்ள சந்துருமானா கிராமத்தில் திருமண ஊர்வலத்தின் போது குதிரையில் சென்ற தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மணமகன் மற்றும் அவரது உறவினர்கள் மீது ஆதிக்க சாதியினர் கொடூர தாக்குதல் நடத்தி இருக்கின்றனர். திங்கட்கிழமை தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது என்றனர். இது தொடர்பாகத்தான் இன்றைக்கு விடுதலை தலையங்கம் எழுதியிருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்ய கோரி தீர்மானம் கொண்டு வர திட்டமிட்டுள்ளோம் என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா தெரிவித்திருக்கிறார். 38வது கேரள மாநில அறிவியல் மாநாட்டில் தமிழ்நாடு மாநில அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மன்றம் முதல் பரிசை தட்டி சென்றிருக்கிறது. அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய விதிகளில் மாற்றத்தை அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு.